அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை இன்னைக்கு கிடைத்த இந்த நாளை, இந்த 24 மணி நேரத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்தி விட மாட்டோமா? சுயநலம் இல்லாத வாழ்க்கையின் மூலமாக, தெளிவான சிந்தனையின் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய உலகம் எப்படி தெரியுமா இருக்கு? சுயநலத்தினுடைய உச்சமாக ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி சிந்திப்பதவனாகவும், தன்னை பற்றி சிந்திக்கிற காரணத்தினாலேயே எதை செய்து வேண்டுமானாலும் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம்ன்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனநிலை மாறிக்கொண்டே வருதுன்னு மனநல மருத்துவர்கள் சொல்கிறாங்க. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடான்னு ஒரு பாட்டு இருக்கும். உண்மையான விஷயம் அன்றைக்கி மாறிட்டே வருது சார். என் நண்பர் சொன்னார், அவருக்கு மெயிலில் ஜிமெயிலில் ஒரு மெயில் வந்திருக்கு. இவர் அந்த மெயில் என்ன வந்திருக்குன்னா, நாங்கள் ரேண்டமாக நிறைய நம்பர்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் இருக்குல்ல, இதில் ரேண்டமாக நிறைய நம்பர்ஸ் பார்த்துக்கிட்டே வந்தோம். உங்கள் நம்பர் செலக்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு லாட்ரியில் 2 கோடி ரூபா விழுந்திருக்கு அப்படின்னு, யூஎஸ் லாட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. யூஎஸ் லாட்ரியில் உங்களுக்கு 2.5 கோடி ரூபா, இந்தியன் மணிக்கு 2.5 கோடி ரூபா வந்திருக்குன்னு ஒரு மெயில் வந்திருக்கு. இவருக்கு அந்த மெயிலை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். அப்படியே ரேண்டமாக நம்பர் பார்த்தவங்க உங்கள் நம்பர் செலக்ட் ஆகிடுச்சுன்னு வந்தோடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே அவர் மெயில் அனுப்பியிருக்காரு, 2.5 கோடி கிடச்சிருச்சுன்னா சிறப்புங்க, நான் வந்துருங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க வந்து இந்த ஐடி கார்டு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஐடி கார்டு அனுப்புங்க, ஆதார் கார்டு அனுப்புங்க, டிரைவிங் லைசன்ஸ் அனுப்புங்க. இவரும் உட்காந்து எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பியிருக்காரு சார். மெயிலில் எல்லாத்தையும் போட்டு அனுப்பியிருக்காரு. கடைசி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ஓகே, டெலிவரி சார்ஜஸ் எதுக்கு? இந்த 2.5 கோடி ரூபாய் அனுப்புறதுக்கு டெலிவரி சார்ஜஸ் ஒரு 75,000 நீங்கள் கட்டணும். நீங்கள் 75,000 கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு 2.5 கோடி ரூபா வரும்னு இருக்காங்க. இவருக்கு என்ன 75,000 ரூபா கட்டிட்டோன்னா நமக்கு 2.5 கோடி வருதே அப்படின்னு இவர் இதெல்லாம் கேட்டிருக்காரு. 2.5 கோடியில் அதை கழிச்சிட்டு கொடுங்கலாம் கேட்டிருக்காரு. அப்படிலாம் கொடுக்க மாட்டோம்னு இருக்காங்க. இவரும் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியாக 75,000 ரூபாய் கட்டிட்டார் சார். அவங்க கொடுத்த அந்த அக்கௌண்ட்டில் 75,000 ரூபா கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்ககிட்டேருந்து எந்த ரிப்ளையும் காணும். 75,000 கட்டிட்டோன்னு சான் போட்டிருக்காங்க. இது அவங்ககிட்டேருந்து எந்த ரிப்ளையும் காணும். 1 மாதம் ஆயிருக்கு, 1.5 மாதம் ஆயிருக்கு. இவரும் போட்டு ஃபாலோ பண்ணுன்னு பண்ணியிருக்காரு. ஆள் அட்ரஸே காணோம் சார். அதுக்கப்புறம் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அதுக்கப்புறம் தான் அங்கே சொல்கிறாங்க சைபர் கிரைமில் இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு 10 பேர் ஏமாறுறாங்க. சைபர் கிரைமில் ஒரு மாதத்துக்கு 10 பேர் இந்த மாதிரி ஏமாறுறாங்க. லாட்ரியில் வந்துச்சுன்றது ஏதோ ஒரு வகையில் சொல்கிறது சார். ஒரு முறை நாம் ஏமாறுவது என்பது, அல்லது ஏமாற்றப்பட்டவர்களை மன்னிப்பது என்பது தவறல்ல. ஆனால் அதில் நாம் பாடம் கற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏமாற்றுபவர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாம் எங்கே தெரியுமா தப்பு பண்ணுறோம்? தெளிவானவர்களாக இல்லை என்பது தான் நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய தப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எப்படியெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்குது, இதை நாம் தெளிவான ஒரு சிந்தனையோடு அணுகக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். வெறும் புறப்பார்வை மட்டும் பார்வை கிடையாது, அகப்பார்வைன்னு சொல்கிறாங்கல்ல, தெளிவான சிந்தனையோடு பார்க்குறோம்ல, அகப்பார்வை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஒரு பாட்டி, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, சுத்தமாக கண்ணு தெரியாது. இப்போ ஒரு டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு நான் பார்வை வர வச்சிடுறேன், 6 months டைம், 6 மாதத்தில் நான் உங்களுக்கு பார்வை வர வச்சிட்டேன்னா எனக்கு டபுள் பேமெண்ட், எனக்கு 2 மடங்காக பேமெண்ட் கொடுக்குறோம். பாட்டி சரின்ட்டாங்க. சரிங்க. இப்போ அந்த பாட்டி மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. பெரிய பணக்கார வீடு, பெரிய வீடு. இப்போ அந்த பாட்டி மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. வந்த டாக்டர் என்ன தெரியுமா பண்ணார், ஒவ்வொரு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போதும் அந்த வீட்டில் பார்ப்பார், இந்த கடிகாரம் நல்லா இருக்கே, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பழமையான கடிகாரமாக இருக்கும். கடிகாரத்தை தூக்குறது. அப்படியே அந்த வீட்டில் ஒவ்வொரு சின்னங்களாக இருக்கும்ல, கலை சின்னங்களாக இருக்கும்ல, அந்த காலத்து வீடு, அந்த காலத்து பாரம்பரிய மிக்க பொருட்கள் எல்லாமே இருக்கும்ல, ஒன்றொன்னா பார்த்தாரு. 6 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா, ஒரு நாள் கடிகாரத்தை தூக்குனார். அப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மானுமெண்ட்ஸ் ஒவ்வொன்றா, இதை தூக்கு, அதை தூக்குன்னு ஒன்றொன்னா எடுத்தார். கடைசி 6 மாதம் முடிஞ்சிச்சு. உண்மையிலே அந்த பாட்டிக்கு பார்வை வந்துருச்சுங்க. நல்லா அந்த பாட்டி கண்ணை திறந்து பார்க்குது, சுற்றி எல்லாம் தெரியுது. ஆனால் வீட்டில் இருக்கிற ஒரு சாமானியம் காணோன்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிற ஒரு சாமானை காணோம். இப்போ இந்த பாட்டி கரெக்டாக அனுமானிச்சிருச்சு, இந்த டாக்டர் தான் தூக்கிக்கணும். ஏன்னா வேறு யாருமே அந்த வீட்டுக்கு வரல. 6 மாதம் இவங்க யாரோடையும் பெருசாக பேசலை, எல்லாரையும் வெளியே வச்சு தான் பேசியிருக்காங்க, எல்லாரையும் வெளியே வச்சு தான் டீல் பண்ணியிருக்காங்க. 6 மாதம் யாருமே வரல, டாக்டர் மட்டும்தான் உள்ளார வந்திருக்காரு. இன்னும் அந்த பாட்டி ரூமில் அந்த பாட்டி வச்சுருந்த முக்கியமான கலைப்பொருட்கள் எல்லாம் காணோம், ஓவியங்கள் எல்லாம் காணோம், பெயிண்டிங் எல்லாம் காணோம், எல்லாத்தையும் டாக்டர் சுட்டிருக்காரு.
எல்லாத்தையும் சுட்டிருக்காரு. இப்போ இந்த பாட்டி சொன்னாங்க 6 மாதம் கழிச்சு எனக்கு ஒன்றும் கண்ணு தெரியலை அப்படின்னாங்க. கண்ணு தெரியலை அப்படின்னாங்க. டாக்டருக்கு கோவம் வந்துருச்சு. எப்படி தெரியாமல் இருக்கும்? அப்போ நீங்கள் பொய் சொல்கிறீங்க. யார்கிட்ட? பாட்டிக்கிட்ட பொய் சொல்கிறீங்க. கண்ணை திறந்துட்டீங்க, உங்களுடைய ரெட்டினா ஒர்க் ஆகுது, நான் லைட் அடித்து பார்த்துட்டேன், எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன், உங்களுக்கு கண்ணு தெரியுது, எனக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு கண்ணு தெரியலன்னு பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லி ஊர் பஞ்சாயத்தை இழுத்தார். இப்போ பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் அந்த வீட்டுக்கு வந்தாங்க. இப்போ அந்த பாட்டிக்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் தெரியிறோமா? தெரியுறீங்க, வெரி குட். கூட இருக்கிறவங்கெல்லாம் தெரியுறாங்களா? தெரியுறாங்க. எல்லாரும் தெரியுறாங்களா? தெரியுறாங்க. அப்போ உங்களுக்கு கண்ணு தெரியுதுதானே அர்த்தம்? இந்த பாட்டி சொன்னாங்க, அப்படி கிடையாதுங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி அல்லது எனக்கு பார்வை போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இவ்வளோ கலைப்பொருட்கள் இருந்துச்சு, என்னால் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு பார்வை வந்துச்சா, கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பொருளையும் காணுங்க, என்னால் எந்த பொருளையுமே பார்க்க முடியலங்க. பார்க்க முடியலன்னு என்ன அர்த்தம்? கண்ணு தெரியலன்னு தானே அர்த்தம் அப்படின்னா. இப்போ ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த டாக்டர் வந்து எதெல்லாம் திருடினாரு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இந்த பாட்டியினுடைய சமயோஜித புத்தியை பாருங்க, அவன் பொருளை எடுத்து அவரே அடிக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியினுடைய சமயோஜித புத்தி. என் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் திரும்ப வந்தால் மட்டும்தான், எல்லா பொருளையும் என்னால் பார்க்க முடிஞ்சால் மட்டும்தான் நான் கண்ணு தெரியுதுன்னு ஒத்துக்குவேன். இந்த டாக்டர்கிட்டேருந்து நான் ஃபீஸை கொடுப்பேன். வேறு வழியே இல்லாமல் எல்லா பொருட்களும் கொண்டு வந்து வைக்க ஆரம்பிட்டாங்க. டாக்டர் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சுட்டு வந்து வச்சாங்க. இவங்களும் அந்த ஃபீஸை கொடுத்தாங்கன்னு ரொம்ப அற்புதமாக ஒரு அறிவாளி கதைகள்லாம் வரும். என்ன தெரியுமா சார் அர்த்தம்? நம்ம ஏமாறக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட தெளிவாக சிந்திக்கக்கூடியவங்க அந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிச்சிருவாங்க. இதே மாதிரி இன்னொரு கதை பாருங்கள். ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இந்த வேலை தேடி அண்ணன் வெளியூருக்கு போகிறான். ஒரு பண்ணையார்கிட்ட வேலை கிடைக்கிது. இந்த பண்ணையார் ஒரு கண்டிஷன் போடுறார். இதே மாதிரி ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? 1 வருஷம் வேலை செய்யணும், 1 வருஷம் கடைசி நாள் தான் சம்பளம் கொடுப்பேன், 1 வருஷத்துக்கான கூலியை கடைசி நாள் தான் கொடுப்பேன். இப்போ இந்த 1 வருஷத்தில் ஒரு வேலையை, நான் சொல்கிற ஒரு வேலையை நீ செய்யாமல் விட்டேன்னா உனக்கு சம்பளமும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்றார். இவங்களும் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாங்க. 1 வருஷம் மாடு மாதிரி உழைக்கிறான் சார், மாடு மாதிரி உழைக்கிறான் சார். கடைசி நாள் வருது. இப்போ அந்த பணக்காரர் என்ன தெரியுமா வேலை கொடுத்தாரு? ஒரு பெரிய பீங்காஞ்சாடி, சின்ன பீங்காஞ்சாடி, இந்த சின்ன பீங்கான்குள்ளர பெரிய ஜாடியை நுழைக்கணும்னாரு. அவன் இப்படி பார்த்தான், இப்படிங்க சின்ன ஜாடிக்குள்ளே பெரிய ஜாடியை போட முடியும்? முடியாதுங்க. நெல், அடுத்து இந்த நெல் எடுத்து காய வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, இந்த நெல்லை நல்லா உலர்த்தி எடுக்கணும், நல்லா காய வச்சு எடுக்கணும், ஆனால் வீட்டை விட்டு வெளியே கொண்டு போகக்கூடாதுன்றாரு. நெல் காய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வெளியே தானே போய் காய வைக்க முடியும், வீட்டை விட்டு வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஆனால் நெல்லை காய வைக்கணுன்றாரு. எப்படி எசமாக முடியும்? எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக சொன்னார், என் தலையோட வெயிட் மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி சொல்லுன்னாரு. இப்போ இந்த 3 வேலையும் அவனால் செய்ய முடியலையா? 1 வருஷத்துக்கான கூலியை கொடுக்கவே இல்லை சார், 1 வருஷத்துக்கு கூலி கொடுக்கல. இப்போ இந்த தம்பி சொன்னான், நான் போய் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத நான் போய் பார்த்துக்கிறேன்னு தம்பி போனால், அதே அக்ரிமெண்ட் 1 வருஷம், அதே அக்ரிமெண்ட், அதே நாள், அதே மாதிரி கடைசி நாள் வந்துச்சு. இப்போ அவர் சொன்னார், பெரிய பீங்காஞ்சாடி, சின்ன பீங்காஞ்சாடி, இப்போ இதை எடுத்து இந்த பெரிய பீங்காஞ்சாடியை வந்து சின்ன பீங்காஞ்சாடிக்குள்ளே நுழைக்கணும் அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுன்னா பெரிய பீங்காஞ்சாடியை உடச்சி தூளாக்கி சின்ன பீங்காஞ்சாடிக்குள்ளே போட்டான். இந்தா முடிஞ்சிருச்சு வேலை. அவர் இப்படி பார்த்தாரு, என்னடா உடச்சிட்டான் அப்படின்னு. இந்த நெல்லை காய வைக்கணும், ஆனால் நெல்லை வந்து நீ வீட்டை விட்டு வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே காய வைக்கணும், அவ்வளோதானே அப்படின்னு மேலே இருக்கிற ஓடை பூரா அடித்து உடச்சான். எல்லா ஓடும் உடஞ்சிச்சு, சூரிய ஒளி உள்ளே வந்துச்சு, நெல்லை போட்டு காய வச்சான். போதுமா அப்படின்னா, என்னடா 1 வாரத்துக்காக வீட்டை உடச்சிட்டான், கடைசியாக என் தலையோடைய வெயிட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாரு. அருவாள் எடுத்தான், அவன் தலையோட வெயிட்டை, தலையை மட்டும் வெட்டி அதனோட வெயிட்டை கண்டுபிடிக்கிறேன்னா அவ்வளோதான். இப்போ சொன்னா, எங்கள் அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கி, எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கி 2யுமா எடுத்து வெயி, இல்லாட்டி உன் தலையோட வெயிட் என்னன்னு கண்டுபிடிச்சி உங்ககிட்டே சொல்லுவேன்னா. முடிஞ்சிச்சா? 1 வருஷத்துக்கான சம்பளத்தினுடைய அப்படியே எடுத்து கொடுத்துட்டு கிளம்ப சொன்னார். சார், இந்த உலகம் சுயநலம் மிக்க உலகம் தான் சார். இப்படியான உலகத்திலிருந்து நம்ம எப்படிப்பா தப்பிக்கிறதுனா, நீங்கள் ஒன்றும் கிடையாதுங்க. பஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, பையன் வேகமாக ஓடுறான், அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக வேகமாக ஓடுறான். இப்போ அந்த கண்டக்டர் பரிதாபப்பட்டார், பாவமாக இருக்காயா, ஓடி வரானேட்டு விசிலை ஊதுனார். அந்த பையன் ஓடி வந்து பஸ் ஏறிட்டான். இப்போ அந்த பக்கமாக தள்ளி போய் கூட்டத்தில் நிற்கிறான். பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கு. இப்போ கண்டக்டர் விசில் ஊதுறாரு அடுத்த ஸ்டாப்புக்கு. இவன் சொல்கிறான், எதுக்கு சார் தேவையில்லாமல் விசில் ஊதிக்கிட்டு, வேமா வண்டியை விடுங்க சார், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போவேனாமா, ஒவ்வொரு ஸ்டாப்பாக நின்றுட்டு இருந்தால் போக முடியுமான்னு. யார் இவனுக்கு பரிதாபப்பட்டு தான் இவனே உள்ளே ஏற்றிருக்காங்க. இப்படி தான் சார் இருக்கு உலகம்.
சுயநலமிக்க உலகம். நாம் கஷ்டப்படும் போது நமக்கு உதவி கிடைக்கணும்னு நினைக்கிறோமே, அடுத்தவர்கள் கஷ்டப்படும் போது நாம் அந்த உதவி செய்பவர்களாக இருக்கணும்னு யோசிக்கிறதே கிடையாது. நாம் எப்படா இந்த உலகத்திலிருந்து சம்பாதிக்க முடியுன்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பெரிய நிலையாக இருக்குது. ஒரு பூச்சி பறந்து வந்துச்சு. ஒரு தவளை என்ன பண்ணுச்சு, அந்த பூச்சி அப்படி கடிச்சிது. இந்த பக்கத்துலேருந்து ஒரு பாம்பு தவளையை சாப்பிட்றதுக்காக தவளையை போய் பிடிச்சிது. அந்த பக்கத்துலேருந்து வந்த ஒரு கீரி வேகமாக போய் பாம்பு பிடிச்சிச்சு. இங்கே ஒரு மனுஷன் வந்தான். இப்போ இந்த மனுஷன் பார்க்குறான், பூச்சியை தவளை பிடிச்சிருக்கு, தவளையை பாம்பு பிடிச்சிருக்கு, பாம்பை கீரி பிடிச்சிருக்கு. இப்போ இந்த மனுஷன் என்ன யோசிக்கணும், இத்தனை ஜீவராசிகள் கஷ்டப்படுது, நாம் நினச்சிருந்தா இத்தனை ஜீவராசிகளுக்கு விடுதலை கிடைக்கலாம், அத்தனை பேரை காப்பாற்றலாம்னு இந்த மனுஷன் யோசிக்கணும்ல. யோசிக்கலை. இவன் யோசிச்சா, ரொம்ப நாளாக நமக்கு ஒரு கீரி புள்ள தேவைப்பட்டுச்சுல, கீரியை பிடுறான்னு கீரியை போய் பிடிச்சான். அந்த நேரம்னு பார்த்து அவன் மேலே ஒரு சிங்கம் பாஞ்சிச்சு. அவனை வேட்டையாருக்கு ஒரு சிங்கம் பாந்துச்சு. ஐயோன்னு கீரியை விட்டான். கீரி பாம்பை விட்டது, பாம்பு தவளையை விட்டுச்சு, தவளை அந்த பூச்சியை விட்டது. எல்லா ஜீவராசிகளும் சுதந்திரமாக விடுதலை அடைஞ்சது. மனிதன் சிங்கத்தின் வாய்க்கு இரையானான்னு அந்த கதையை முடிப்பாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? சுயநலமாக சிந்தித்தோமே ஆனால் நாம் ஏதோ ஒருவருக்கு இரையாகி போவோமே தவிர, ஒருவரை காப்பாற்ற வேண்டும் என்ற நினைப்போடு, அடுத்தவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நினைப்போடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.